அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மக்களை நீங்கள் அன்பாக சொல்லி மாத்துங்கள், அடாவடித்தனம் பண்ணாதீர்கள். அவர்களுடைய கபர் ராகத்தாகணும், எங்கள் கபர் ராகத்தாகணும். பெருமானார் தனக்குள்ள கண்ணியம், தனக்குள்ள மரியாதை. நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலே இப்படி பொய் சொல்லாத ஒரு மனிதன் நான் வரலாறில் படித்ததே இல்லை. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால், பொய்யே சொல்லாதவர் இதை சொன்னால் சைத்தான் பலமாக கோபப்பட்டால் அவரையே பொய்யனாக்கி விடுவான் சைத்தான். உங்களுக்கு புரிகிறதா? அதனால் நாங்க எம்மாத்திரம் சகோதரர்களே, பொய்யே சொல்லாதவர் இதை சொல்லுகிற நேரம் அவருக்கு முதலில் கிடைத்தது மண்ணால் அடி. அந்த இடத்தில் சபையில் நிற்கிற நேரம் தன் வாப்பா சகோதரர் மண்ணள்ளி வீசி நாசமா போகட்டும் என்றால், அவரும் எங்களை மாறி ஒரு மனிதர். அவர் கண் கலங்கிருக்கும். அவர் எந்த வியாபாரத்துக்காக வேண்டி கேட்கவில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற நேரம் சைத்தான்கள் இப்லீஸ் மிக பயங்கரமாக கொந்தளிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் அந்த சபையிலே எல்லோருக்கும் முன்னாடி முதல் தடவை கேவலப்படுத்தப்படுகிறார். தப்பல்லக யா முஹம்மது என்று சொல்லி, அலஹலா ஜமால்தான் இருக்குத்தான் எங்களை கூப்பிட்டீரான்னு கேட்க, இந்த சைத்தான் பலமாக நிற்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஷிர்க்கை ஒழிக்கிற நேரம் உங்களை கேவலப்படுத்துவார்கள், உங்களை இழிவுபடுத்துவார்கள், உங்களோட கை நலைக்க மாட்டார்கள். என்றாலும் பெருமானார் பொய் சொல்லாத பெருமானாருக்கு அவர்கள் வாயினாலே பொய்யன் என்ற பட்டத்தை அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள். அசாதிக்கை மாற்றினார்கள், மஜ்னூன் என்று மாற்றினார்கள், பைத்தியம் என்று மாற்றினார்கள், கத்தாப் என்று மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் மாற்றினார்கள் என்றால் இந்த பிரச்சாரத்தை அழகாக சொன்னாலும் எங்களை திட்டுவார்கள், எங்களை கேவலப்படுத்துவார்கள், எங்களை விரட்டுவார்கள். இது எல்லாம் நடந்தாலும் அந்த மக்களுடைய கபரை நினைத்து பாருங்கள். கபரிலே போய் அவர்களை வைக்கிற நேரம் பயங்கர ஒரு குற்றத்துக்கு என் உறவுகள் ஆளாக கூடாது சகோதரர்களே. உங்களுடைய வாப்பாவுடைய உறவுகள் அங்கே நிற்பார்கள், உங்களுடைய உம்மாவுடைய உறவுகள் நிற்பார்கள், என்னுடைய உறவுகள் நிற்கிறார்கள். இவர்களை என்ன கேவலப்பட்டாவது அவர்களுக்கு தீனை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு பள்ளியிலிருந்து வெளியே போங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேரால் இவைகள் அரங்கேற்றப்படுகிற நேரம் ஒரு மூமியுடைய கல்வி வெடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் பேரால் ஒரு அசிங்கமா, பெருமானார் பேரால் ஒரு பர்த்டேயா? எங்க பிள்ளைக்கே பர்த்டே கொண்டாட மாட்டோம், மீலாத் என்ற அரபியிலே போட்டால் சரியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நம்ம நாட்டில் ஒரு ஸ்டைல். ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்கள்ல ஒவ்வொரு மாதிரி நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான கொண்டாட்டங்களை இஸ்லாம் என்றைக்கும் அனுமதிக்கவில்லை. மிக தெளிவாக குர்ஆனும் சுன்னாவும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. இந்த தீன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எங்களுக்கு கை வைக்க முடியாது. பெருமானாரை பின்தொடர்ந்து செல்வது மட்டும்தான் எங்கள் இது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது கேட்டாலும் எது இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்களா, ரசூலுல்லாஹ் செஞ்சார்களா என்று கேட்டு செய்யுங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார் என்றால் அது எதுவும் செல்லுபடியாகாது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து அப்படிப்பட்ட நன்மக்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக.